பிரைஸரோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து நம்ம ஒவ்வொரு காலையும் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது வேதத்தின் வழியாக தேவன் நமக்கு பேசுகிறவராக இருக்கிறார். வேத வார்த்தைகளை புரிந்து கொண்டு கர்த்தரோடு கூட நெருங்க பழக கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்முடைய தீய வழிகளை விட்டு, தீய காரியங்களை விட்டு நாம் மனம் திரும்ப முடியும். இன்றைக்கு நிறைய பேர் தீய காரியம் எது, தீய காரியங்கள்லேருந்து நான் எப்படி வெளியே வரணும் தெரியல. வேதம் நமக்கு நிறைய காரியங்களை சுட்டி காட்டும். துன்மார்க்குடைய வழியிலே நடவாமல் அப்படின்ட்டு. அப்போ இந்த வேதத்தை படித்தோன்னு தான் இப்படியாப்பட்ட கூட நான் சேரக்கூடாது. அப்போ வேதத்தை படித்தா ஒரு காரியங்கள் புரிய வைக்குது. வேதத்தை படித்தா பரியாசக்காரன் கூட உட்காராத. அப்போ இங்கே என்னென்னா உட்காரக்கூடிய இடத்த சொல்லுது. அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதே பைபிள். அப்போ அந்த பைபிளை படிக்க 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 நமக்கு மாற்றம் உண்டாகும். நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தம் உண்டாகும். ஏன்பா இதெல்லாம் இல்லைப்பா, பைபிளில் படித்தேன், பைபிள் எனக்கு இப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்முடைய மனதுக்குள்ளே நாம் வைத்துக்கொண்டு அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். ஏன்னா பைபிள் எனக்கு சொல்லியிருக்குது, பைபிள் எப்படி போடப்பட்டிருக்குது, பைபிளில் எப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கெட்ட வார்த்தை கொண்டு புறப்படக்கூடாதுன்னு. அப்போ பைபிள் சொல்லுதுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். அப்போ பைபிள் படிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பைபிளை நீங்கள் படிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்மார்க்க ஜீவியம் மாறும். அப்போது பைபிள் படிக்கலன்னாமோ துன்மார்க்கத்தில் வாழ்மா, துன்மார்க்கத்தில் ஜீவிப்பான், துன்மார்க்கத்தை விட மாட்டான். இப்போ இந்த துன்மார்க்கமான காரியங்களை விட்டு விலக வேண்டும். இந்த துன்மார்க்கத்திலேருந்து நீ விலகும்போது தான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ வேதத்தில் பாருங்கள், துன்மார்க்கனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுது. துன்மார்க்கன் தான் செய்த ஆச்சுங்களா பாவத்தை விடணுமா. வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது எசேக்கியேல் 18:21 நீங்கள் வாசிங்க. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானானால் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அப்போ நியாயத்தையும் நீதியும் செய்யாதவன் தான் துன்மார்க்கன். நியாயத்தை செய்யலையா, நீதியை செய்யலையா, நீ யார் இப்போ? துன்மார்க்கன். அப்போ உன் வாழ்க்கையில் நீ பாவத்தினாலே சாவாய். அதனால தான் உன் வாழ்க்கையில் பலவீனம். நியாயம் செய்யலையா, நீதி செய்யலையா, அநியாயம் பண்ண உட்காந்துக்கிறியா, இந்த அநியாயம் பண்ண 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 நீ என்ன பண்ண, சாக போகிறன்னு அர்த்தம். அப்போ நீ உயிர் பிழைக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும், நீ கனம் பெற்றவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அப்படிப்பட்ட துன்மார்க்கத்தை விட வேண்டும். நான் என்னங்க அது மாதிரி குடிக்கிறனாங்க, நான் என்னங்க பீடி பிடிச்சி சுற்றுனாங்க, நான் என்னங்க வேசித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் துன்மார்க்கம் என்று சொல்லக்கூடாது. வேதம் அழகாக சொல்லிட்டு நீதியும் நியாயத்தையும் செய்ய வேண்டுமா. அப்போ நீதியும் நியாயத்தையும் செய்யாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது துன்மார்க்க ஜீவியம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்கள், படுத்த படிக்கலேருந்து என் வாழ்க்கையில் அவ்வளோதானே, நான் அப்படியே இருந்து மறைச்சிட்டு போனேன், உன்னை இன்றைக்கும் ஆண்டு உயிரோடு எழுப்புவார். இன்றைக்கும் படிக்க மாற்றி போட முடியும், இன்றைக்கி நீ எழுந்துக்க முடியும், இதில் சுகமாக முடியும். உனக்கு என்ன வியாதி இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போது கேன்சர் இருந்தால் கூட கேன்சரை இயேசு குணமாக்க முடியும். எத்தனை பேருக்கு குணமாக்கிருக்கா? இன்றைக்கி உன் கேன்சர் நோயை குணமாக்கணும்னா நீ நீதி நியாயங்களை செய்யக்கூடாது மாற வேண்டும். நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், அவள் தான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி வார்த்தையை பேசினாலே தப்பு. புரியுதுங்களா? நான் சரியாக இருக்கிறேன், அப்போ வேதம் உனக்கு பொய் சொல்லுதான். வேதம் உனக்கு என்னென்ன, வேதம் நம்முடைய வாழ்க்கையில் சரியில்லாத சுட்டி காட்டுது. அப்போ சுட்டி காட்டும் போது நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன பண்ணணும், அவைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மில் பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் நான் கரெக்டாக இருக்கிறேன், நீ எதை பார், உடனே உங்களை நீதிமான போல கரெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக நடக்கிறேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், நான் யாருக்கு என்ன அநியாயம் செய்யலை, இப்படியே தான் சொல்கிறீங்க. நான் நீ எதுவுமே செய்யலையே, ஏன் வாழ்க்கையில் வியாதி வந்தது, எதுவும் செய்யலையே, ஏன் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்கிறேன். பாத்தியா, ஏதோ ஒரு வகையில் நான் தவறு இருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் நான் இடர் இருக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் என் வாழ்க்கையில் சரியில்லாமல் இருக்கிறேன். ஒரு சிலர் பாருங்கள் உடையை மாட்டிக்கொண்டு போவாங்க, ஒரு சிலர் பாருங்கள் அவங்கள இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ என்னென்னா அவங்க அவங்க பின்னாடி சரியில்லாமல் இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். மற்றவளை சரி பண்ணும்போது நான் கரெக்டாக தான் உடுத்தின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் ஐயோ சரியாமல் பண்ண விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றின்னு போகிறோம். இது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சரியில்லாத காரியங்களை இந்த வேதம் சரியாய் நடந்து கொள் என்று சொல்லும்.
சரியாய் நடந்து கொண்டால் உன்னுடைய பாவத்துக்குள்ள நீ சாக மாட்ட. அப்ப பாவம் எது மாதிரி? நீதியை செய்யாமல் போவது, அநியாயமாய் நடப்பது, இவைகள் பாவமாய் மாறுது. இது யார் செய்வாங்க? துன்மார்க்கன் செய்யக்கூடியது. அப்ப நீதிமானாய் வாழக்கூடிய சபைக்கு வருகிற பிள்ளைகள், வேதத்தை நேசிக்கிற பிள்ளை, இவர்களும் இப்ப நீதி நியாயங்களை செய்யாமல் பிரச்சனைக்குள்ள மாறும். சகவுடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார். சகவி பாருங்க, இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். சகவுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. எல்லாரும் சொல்றாங்க, பாவி, இவன் வீட்டிலலாம் வந்து போஜனம் பண்றாரு. பார்த்தீங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சிச்சா இவன் ஏன் நீதி செய்யாதவன், இவன் ஒரு அநியாயக்காரன். யாருக்கு தெரியுது? அங்கே சுற்று வட்டார எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனால் அவர் சொல்றாரு, நான் கரெக்டாக இருக்கிறேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? பாவிகளோடு என்ன பண்ணுற போஜனம் பண்ணுறாருன்ட்டார். எதை வச்சு பாவிகளோடுனா? அவன் அநியாயக்காரனாச்சு, அநியாயமாக பணம் வாங்குறனாச்சு, அநியாயமாக அதை செய்யணும்னாச்சு. பார்த்தீங்களா? இப்படி அநியாயமாக நடக்கிறதுனால அவனை பாவி என்று சொல்லப்படுது. உன் வாழ்க்கையில் அநியாயமாக நடந்து கொள்கிறேன்னு சொன்னால் நீ பாவி. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பால் பாயிட்டு அதில் 18 ரூபா போட்டிருக்குன்னு சொன்னால் அதனுடைய விலை வந்து உனக்கு கம்மியாக வரும். நீ என்ன பண்ண தெரியுமா? நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறேன், அதனால் 20 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன்னு சொன்னால் ஆல்ரெடி உனக்கு என்ன பண்ணுது? 16 ரூபாய்க்கு தான் வருது. நீ என்ன பண்ண? 2 ரூபா லாபம் வச்சு விற்கலாம். இவன் என்ன பண்ண? ஒரு லாபமும் கிடைக்கல, நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? 20 ரூபா வச்சுப்பான். அவங்க வாங்குற ஜனம் சொல்லுவோம், எல்லா இடத்துலையும் 18 ரூபான்னு போட்டுக்குது, இவர் மட்டும் பாரு 20 ரூபாய்க்கு விற்கிறாருங்க. இவ்வளோ அநியாயமாக சேர்த்து வச்சுக்கிறான். பார்த்தீங்களா? இந்த அநியாயமாய் சேர்த்து வைத்து வியாதியும் வறுமையும் அவனை ஆண்டு கொள்ளும். கடைசியில் நரகத்துக்கு போவான். இன்றைக்கு அவனுக்கு அது தப்பாக தெரியாது. ஆனால் பார்க்குற மக்கள் சொல்லுவாங்க, எவ்வளோ அநியாயம் செய்யலாம் பாருங்கள், எவ்வளோ அநியாயமாக நடக்கலாம் பாருங்கன்னுவாங்க. தேவ பிள்ளைகளே, அவன் ஆண்டவர் அறியாதவன் அப்படி செஞ்சுதான் பரவாயில்ல. ஆண்டவர் அறிந்த நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது, அநியாயத்தை பின்பற்றக்கூடாது, துன்மார்க்க ஜீவித்துக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை நீங்கள் நாடி தேடணும் என்ற நினைப்பே இருக்கக்கூடாது. அவைகளை விட்டு விலக வேண்டும். அப்படி நீங்கள் விலகும் போது, அப்படிப்பட்ட நீதி நியாயங்களை செய்யும் போது அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கருத்து சொல்றார். அவன் சாக மாட்டான், பிழைப்பான் என்று சொன்னார். நித்திய ஜீவனுக்குள்ளே போவதற்கு பிழைக்கும்படிக்கு பூமியில் வைக்கிறது முதல்ல பிழைக்கவே பிழைப்பான் என்று நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறான். நித்திய ஜீவனுக்குரியவளாய் மாற முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்த ஒரு மனிதன், அநியாயத்தை செய்த மனிதன் இப்போ இயேசுகிட்ட சொல்றான், நான் யாரிடமாயினும் அநியாயமாய் வாங்கினா எனக்கு நியாயமா பட்டுச்சுங்க, ஆனால் அவங்களுக்கு அது அநியாயமா பட்டுச்சுன்னா, அப்படி அநியாயம்னு தெரிஞ்சா யாருக்கிட்ட வாங்கியிருந்தேன்னா அதனால தனியாக நான் திரும்ப கொடுத்துறேன். அவங்க என் முன்னாடி வந்து நின்று ஏதாவது காரியம் சொன்னால் நான் நாளத்தனையாக கொடுக்குறதுக்கு நான் ரெடின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கொண்ட மனிதன் தான். அவன் பிழைக்கும்படிக்கு கற்று வைத்தார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு கொடுத்தார், இவனும் அவனுக்கு குமாரனாய் மாறினான். பார்த்தீங்களா? துன்மார்க்க ஜீவித்திலிருந்து எப்படி மாறினா இருப்பாருங்க. இன்னைக்கு உங்களை மாற்ற பாருங்க. என் வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கத்தை விட்டு விலக வேண்டும். இந்த துன்மார்க்கம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த துன்மார்க்கத்தில் இருப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் இயேசு என்னை முக்கியத்துவம் படுத்த மாட்டார். நீ துன்மார்க்கமாக வாழ்வேன்னு சொன்னால் உனக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம்லாம் கிடைக்காதுங்க. வேதம் அழகாக சொல்லிட்டு லூக்கால பார்க்க, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கும். பார்த்தீங்களா? மனம் திரும்பவே அவசியம் இல்லை, அவனை பார்க்கலாம். அந்த மனம் திரும்புகிற ஒருத்தனுக்காக போயிட்டார். அப்போ மனம் திரும்பக்கூடிய ஒருவன் இருக்கான் பாருங்க, அவனை தேடி போய் அவன் கூட சந்தோஷமா இருக்கிறான். ஆசையை பார்த்தீங்களா? நீங்கள் நீதிமான் என்று பெயர் வைத்துக்கொண்டு நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், தேவனை தேடுகிறோம், தேவனுக்கு உகந்த பாடலை பாடுகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோம், எல்லாம் சொல்கிற மனம் திரும்பாமல் இருக்கிறியே, இன்னமும் பாவம் வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டு இருக்குது. மனம் திரும்பாமல் இன்னைக்கு என்ன பண்ணுற? இருந்து கொண்டு ஆராதனை பண்ணுறியே, ஆராதனை கர்த்தர் பிரியப்படுவாரா? மனம் திரும்ப அவசியம் இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணுற? வந்து ஏதோ ஒன்று பேசின்னு கிடக்குற நீ மாட்டு பேசின்னு கிட, உன் பேச்சை கேட்க எவனும் வரமாட்டான். காரணம் தான் மனம் திரும்பல. நீ மனம் திரும்பாதவன். இந்த மனம் திரும்பக்கூடியவனை தேவன் என்ன பண்ணுறது? தேடி வருகிறான். அப்போ இயேசு யார்கிட்ட வர்றாரு? மனம் திரும்பக்கூடியவன். இந்த மனம் திரும்பக்கூடிய இந்த மனிதனாலே பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுது. அப்போ மனம் திரும்பாதனால பரலோக ராஜ்யம் துக்கப்படுது. இயேசு பூமிக்கு போய் கூட இந்த ஜனம் திருந்தலையே, இந்த ஜனம் மாறலையே. இன்னைக்கு
இன்னைக்கு மனம் திரும்புதலாய் மாற வேண்டும். லூக்கா 15:7 நீங்கள் பார்க்கும்போது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்ப வசனம் எவ்வளவு தெளிவாப்படுங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லையா? மனம் திரும்ப மாட்டானா? மனம் திரும்ப அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற நீதிமானை பார்க்கணும். மனம் திரும்பக்கூடியவனை பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொள்கிறது, சந்தோஷப்படுகிறது, அவனை கனமாய் பார்க்குது. தேவன் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ மனம் திரும்ப வேண்டும். எதில் நான் மனம் திரும்ப வேண்டும்? வாழ்க்கையில் துன்மார்க்கத்துக்கு நேராய் நடத்தப்படுகிற நான், அநியாயம் அக்கிரமம் செய்கிற நான், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ள நான், மற்றவங்க முன்பாக நீதிமானை போல காட்டிக்கொள்கிற நான், என்னை மாற்றிக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது உங்கள் தேவன் உங்கள் நிமித்தமாய் சந்தோஷப்படுவார். பூமியில இயேசு வந்த நோக்கம் நிறைவேறும். பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். இப்படியாப்பட்ட மேன்மையெல்லாம் விட்டு பரலோக தேவன் கீழே இறங்கி வந்தாரே, அதற்கு இன்றைக்கு பலன் கிடைத்தது என்று பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அப்படி சந்தோஷப்படத்தக்கதாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என் ஜீவியத்தில் நான் எப்படி வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் வாழ்வேன், அப்படி வாழக்கூடாதுங்க. மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். இளையகுமாரன் போனான், ஆசைகள்லாம் அழிச்சான், எல்லாத்தையும் இது பண்ணான். எங்க கூட இருக்கிறது யாரு? பெரிய மகன் இருக்கிறான், அப்பா கூட பெரிய மகன் இருக்கான், வேலைக்காரன் இருக்கான். இவங்கெல்லாம் மனம் திரும்பினவர்கள். இத்தனை பேர் அவர் என்ன பண்ணல, சந்தோஷமா பார்க்கவில்லை. எல்லா ஆசைகளும் அழிச்சு விட்டு துன்மார்க்க ஜீவியத்தில் ஜீவித்து விட்டு இப்போ மனம் திரும்பி வராம பாருங்க, அவன் நிமித்தமா வீடியே சந்தோஷமா மாறிடுச்சு. வீட்டுக்குள்ள பெரிய மகிழ்ச்சி உண்டாச்சு. என்னடா வீடு கல்யாண வீட்டை போல மாறிச்சு, இன்னும் 6 வாரம் இருக்குன்னு பார்த்தா மனம் திரும்பினவன் வந்து விட்டான். மனம் திரும்பினவன். இன்னைக்கு ஏன் அந்த வசனத்தை காமிக்கிறேன்னா, மனம் திரும்பினா என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பா அவ்வளோ சந்தோஷப்படுறார். மனம் திரும்பிட்டான்பா என் பிள்ளை. அப்பா அவன் கூட தானேப்பா இருந்தேன், அவனுக்கு என்னப்பா, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தெரியலப்பா. மனம் திரும்பாதவன் மனம் திரும்பினவனுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. மனம் திரும்பினவளா இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். உனக்கு கனம் கிடைக்கும், மதிப்பு உண்டாகும், உயர்வடைவாய். பாருங்க, செருப்பு இல்லாதவனுக்கு செருப்பை கொடுத்தாரு, அதிகாரம் இல்லாதவனுக்கு மோதிரத்தை போட்டார், வஸ்திரத்தை கொடுத்தாரு. மனம் திரும்பினா எத்தனை மேன்மை பாருங்க. எனக்குரியதெல்லான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்கத்தக்கதாய் தேவன் நடத்தினார். இன்னைக்கு நீ மனம் திரும்ப ஆசைப்படு, நீ மனமாற ஆசைப்படு. மனம் மாறினால் உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, துன்மார்க்கனை குறித்து வேதம் சொல்றது பாருங்க. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பிரித்திருக்கிறார். கவனிங்க, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு, அல்லேலூயா, துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தை விட்டு இன்னைக்கு மனம் திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் திரும்புவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்க மேல பிரியமா இருப்பார். நீங்க திரும்புவீங்கன்னு சொன்னா தேவன் உங்க மேல சந்தோஷப்படுவார். உன் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். உன் வாழ்க்கையில தேவன் உயர்வை வைத்து காத்து நிற்கா. உன் வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கு போகணுமா, இன்னைக்கு நீங்க மனம் திரும்புகிறவளாய் மாற வேண்டும். மனமாற்றம் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நான் மனமாற்றம் இல்லைங்க, நான் அப்படியே தாங்க வாழ்வேன், இப்படியே தாங்க வாழ்வேன், இப்படியே தாங்க வாழ்வேன். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பினா உங்கள் வாழ்க்கையில் ஃபெயிலியர் நீங்கள் சந்திப்பீங்க. வேதத்தில் பார்க்கும்போது பாருங்கள், அநியாயமாய் நடந்தவர் தான் சவுல். இந்த சவுல் என்ன பண்ணுறாரு, தன்னை இப்படிப்பட்ட துன்மார்க்கமான காரியங்களை, அநியாய காரியங்களை விட்டு விலகி நல்லவராய் மாறினார் பாருங்க. ஆண்டவர் மேலே பிரியம் வைத்தார், அவரை கொண்டு அற்புதங்களை செய்கிறாரு. இப்போ அவர் யாரை மாற்ற, பவுலாக மாறி தேவனுக்காக ஓடுகிற நல்ல ஒரு பாத்திரமாய் மாறினார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட மாறினா உங்கள் மேலே தேவன் பிரியமாக இருப்பார். பவுலை எவ்வளோ துன்பப்படுத்தி சாகடிக்க நினச்சாலும் பவுல் என்ன பண்ண தெரியுமா, சாகலை. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில்லை, காப்பாற்றினா தேவன் இன்றைக்கி உங்களை காப்பாற்றுவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கி யாரெல்லாம் இந்த துன்மார்க்க ஜீவித்தில் இருக்கிறோம் அவைகளை விட்டு விலக, அவைகளை விட்டு அன்று மனம் திரும்ப கற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவனை உள்ள நடத்தி ஆசீர்வதிங்க. இவ்வளோ தேவையெல்லாம் சந்திங்க, குறைவெல்லாம் மாற்றுங்க, நிறைவே கட்டளையிடுங்க, ஆலோசிங்க. ஏசு கிறிஸ்துவ ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி
இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.